எல்லாரும் வராங்க. வெளிநாட்டு டூரிஸ்ட்லாம் வராங்க. இப்ப சமீபத்தில கூட அமித்ஷா சொன்னாரு, மோடி சொன்னாரு. வெளிநாட்டு டூரிஸ்ட்லாம் வராங்க. நம்ம காஷ்மீர்ல முழு அமைதி திரும்பிருச்சு. காஷ்மீரி யங்ஸ்டர்ஸ் பூரா அவங்க வந்து அமைதி பாதைக்கு வந்துட்டாங்க. டூரிஸ்ட் இன்கம் பெருசா பெருகியிருக்கு. இப்போ இதெல்லாம் நம்பி எங்க ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரோட டாட்டர் ஒரு 50 இயர்ஸ் இருக்கும். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி காஷ்மீர்ல டியூலிப் மலர்கள் லட்சக்கணக்கான மலர்கள் ஒரே தோட்டத்துல ஒரே நேரத்துல மலருது. அத பார்க்கறதுக்காக இங்க இருந்து போறாங்க. போனா போயிட்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது, எல்லாம் ஒரு 100 அடிக்கு ஒரு ராணுவ வீரர் நிக்கிறாரு. பார்க்கும்போது முதல்ல நமக்கு ஒரு மாரியா இருந்துச்சு. ஆனா ரொம்ப செக்யூர்டா நான் ஃபீல் பண்ணேன். அவங்க கொஞ்சம் மோடி பக்தர் வேற. ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்ணேன். போயிட்டு வந்துட்டோம். பல்லாயிரக்கணக்கான டூரிஸ்ட் ஒரே நேரத்துல வந்தாங்க. இப்ப நான் கூட நினைச்சேன், சரி பெரிய அளவுக்கு நிலைமை திருந்திருக்கு போல இருக்கு. பல்லாயிரக்கணக்கான டூரிஸ்ட் வராங்களே அப்படின்னு. இது ஃபால்ஸ் சென்ஸ். இத நம்பி நிச்சயமாக அவங்க ரிலேட்டிவோ இல்ல யாரோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அங்க போயிட்டு ஸ்ரீநகரை தாண்டி வேற ஏதாவது இப்ப இந்த பகல்காம் மாதிரியான பகுதிகளுக்கு போயிருந்தாங்கன்னா, ஏன்னா அது வந்து ரோடு வழியா போ முடியாது. சம்பவம் நடந்த இடம் குதிரை வழியாவோ இல்ல கால்நடையாவோ தான் போணும். போயிருந்தாங்கன்னா மாட்டியிருப்பாங்க. என்ன காரணம்னா அங்க பாதுகாப்பு இல்லை.